இப்போ வந்துங்க பஃபட் வந்து உயர்நிலை பள்ளியை முடிக்கிறார். அதாவது 350 மாணவர்கள்ல 16வது மாணவரா தேர்ச்சி பெறாரு. படித்து முடிச்சுட்டு அவரோட புக்கில் வந்து என்ன எழுதியிருக்காருன்னா, ஃபியூச்சர் ஸ்டாக் புரோக்கர் அப்படின்னு எழுதுவார். நாமெல்லாம் வந்து சின்ன வயசில் எழுதுவோங்களா, நான் படித்து முடிச்சேன், நான் ஐஏஎஸ் ஆஃபர் ஐபிஎஸ் ஆஃபர் அப்படின்னு நோட்டில் எழுதுவோம்ல. எழுதுனோட சரி ஒன்றும் நடக்கலை, அது வேறு விஷயம். சரி, அவர் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி எழுதி முடிச்சுட்டு அடுத்து வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப மலிவான ஒரு வண்டி ஒன்று வாங்கிட்டு போகிறாரு. அது என்ன வண்டினா, சவப்பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போகக்கூடிய வண்டியை எடுத்துகிட்டு போய் வீட்டு முன்னால் நிறுத்தியிருக்காரு. அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை டேட்டிங்காக கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஒரு சவப்பெட்டி வண்டியில் டேட்டிங் கூட்டிகிட்டு போன நம்ம பஃபட்டோடைய சிக்கனத்தை பார்த்துக்கேன் இந்த இடத்துலையே. அவர் எவ்வளோ சிக்கனமானவர் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு கண்டபடிக்கு சத்தம் போட்டதுனால அதை விற்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் நம்ம பஃபட் வந்து பேப்பர் போடுற தொழில விட்டுறாரு. விட்டுட்டு அதுலேயே வேற ஒரு பேப்பர் கம்பெனியில் மேனேஜரிங் போஸ்ட் வந்து வாங்குறாரு. ஆனால் அந்த மேனேஜர் போஸ்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, தினம் 4 மணிக்கு எந்திரிச்சு பேப்பர் டெலிவரி பண்ணணும். அதனால என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஃப்ரெண்டோட காரை இரவல் வாங்கிட்டு போய் காரில் போய் டெலிவரி பண்ணுறாரு. பாருங்க, அந்த காலத்துலலாம் வந்து பேப்பர் டெலிவரி பண்ணுறது எவ்வளோ லாபகரமாக இருந்திருக்கு அப்படின்னு. காரில் போய் டெலிவரி பண்ணுற அளவுக்கு இருந்திருக்குது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு உயர்நிலை காலேஜ் போகிறதுக்காக வந்து அவர் அப்பாட்ட வந்து ஒரு காலேஜில் போய் சேரணும் அப்படின்னு கேட்குறாரு. சரி, நீ அந்த காலேஜில் போய் சேர்ந்துக்கோ, ஆனால் 2 வருஷம் தான், 2 வருஷம் கழிச்சு நீ சொந்த ஊருக்கே நம்ம ஊருக்கே வந்துடணும் அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ், அதாவது பொருளாதாரம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் போய் சேர்றாரு. அங்கே போய் சேர்ந்தா அவருக்கு அறுவை பயங்கரமான அறுவை. ஏன்னா நம்ம ஆள் 10 வயசு 14 வயசு இருக்கும்போதே 40 ஏக்கர் பணயத்தை வாங்கினாள். அங்கே போயிட்டு பிஸ்னஸ் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு புக்கை படிச்சுட்டு ஒப்பிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களை பார்த்தா இவருக்கு பயங்கரமான கடுப்பாயிருச்சு. இவர் கேட்குற கேள்விகளுக்கு வந்து ஆசிரியர்களால் பதில் சொல்ல முடியல. அவர் என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து புஸ்தகத்தை மனப்பாடம் பண்ணிட்டு எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு கேட்குறேன், இதுக்கு இவங்ககிட்டருந்து பதிலே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி எப்படா இந்த 2 வருஷம் போகும் அப்படின்ட்டு தான் முடிக்கிறாரு. முடிச்சுட்டு திருப்பியும் அவர் ஊருக்கே வந்துட்டு பழைய வேலையிலே செய்கிறாரு. இந்த மாதிரி பேப்பர் டெலிவரி பண்ணுறது, அந்த பழைய பிங் பாங் மிஷின் இருக்குல்லங்க, அந்த மிஷின்லாம் ரிப்பேர் பண்ணி பண்ணுறது, அப்புறம் வந்து சப்ஜெக்டை படிக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நிறைய படிக்கிறது. இதுதான் இவருடைய வேலையே. இப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருக்குது. திருப்பியும் வந்து ஒரு நாள் வந்து அவருடைய அப்பாவுடைய ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் பொழுது ஒரு புஸ்தகம் வந்து அவர் கண்ணில் படுது. அதுதானுங்க, நம்மளுடைய டான் உள்ளே வர்றார். நம்மளுடைய குருநாதருக்கு குருநாதர் உள்ளே வர்றார். அதுதான் கிரஹாம், இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டார் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அவர் கண்ணில் படுதுங்க.